ஓம் மூல கணபதியே காப்பு. ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை. சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்திலிருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன். நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலிலிருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இட் இஸ் டு பிரீத் லைஃப் பிரின்சிபிள்னு சொன்னார். அதான் என்ன தெரியுங்களா, உன் உயிர் மூச்சிலே நீ இருக்கிறது, இந்த மூச்சை நம்பி கிடையாது. அதுதான் நீ யோசிக்கணும். அதாவது பூமியில வாழ்ற எல்லா மனிதர்களும் இந்த வெளியில இருக்கிற மூச்சு காற்றை நம்பி தான் நம்ம எல்லாம் உயிர் வாழ்றோம். பிராணவாயு இருக்குது நம்புறோம். ஆனா எப்போ ஒரு சாதகன் கேவல கும்பகம் அப்படின்ற ஒரு நிலையை தன் வாழ்க்கையில எட்டி பிடித்து விட்டால், நீ இந்த மூச்சு காத்த நம்பி நீ உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லப்பா. புரியுங்களா? நீ உயிருடைய பிராணனுடைய ஓட்டத்திலே நீ இருப்பப்பா. இப்பேற்பட்ட சக்தி பாருங்க. அந்த பிராணனுடைய வலிமை, அதனுடைய ஆற்றல்கள், அதாவது பிராணிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய மாபெரும் சக்தியில நீ இந்த பூமியில வாழ்க்கையை நடத்தலாம்ப்பா. புரியுங்களா? இந்த மரணத்தை தழுவக்கூடிய தேகத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா அப்படின்ற ரொம்ப பெரிய உண்மையை சொன்னார் இல்லைங்களா? அதுதான் அந்த கேவல கும்பகம் அப்படின்ற ஒரு சாதனையோட மகத்துவம். அமரகவி சித்தேஸ்வரர் அவர் வாழ்நாள்ல எல்லா தன்னுடைய நம்பிக்கை அனைத்தையும் தன்னுடைய உபாசன தெய்வத்தின் மேல வச்சிருந்தார். அதுதான் தேவ ஆராதனை மகத்துவம் அப்படின்றத பார்த்தோம். அதனிடத்திலே சரணடைஞ்சு அவர் அந்த தெய்வத்திடம் வைத்த ஒரே விண்ணப்பம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்ன, எல்லா அந்த ஞானம் எப்படியெல்லாம் நம்ம அடைய முடியும், இந்த பிரம்ம ஞானம் என்பது என்ன, இதில் ஊடுருவி போனால் நமக்கு எப்படிப்பட்ட சக்திகள்லாம் கிடைக்கும், அந்த பேராற்றல்கள்லாம் எப்படி கிடைக்கும், அதை பற்றி இடைவிடாமல் மேலே 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 தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அவ்வளோதான் அமரகவியுடைய ஆர்வம். புரியுங்களா? அதுதான் அவர் இறைவனிடத்தில் வைத்த விண்ணப்பமே. அதுதான் சிருஷ்டியில் நடக்கக்கூடிய எல்லா மர்மமும் தமக்கு தெரிய வேண்டும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை தான் அவர் வச்சார். அது ஆச்சரியம். அதான் சொன்னேன், அது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அமரகவியே திகைச்சு போயிட்டார். இவ்வளோ ஞானத்தை இறைவன் நமக்கு வழங்கினே இருக்கானு. புரியுங்களா? இதெல்லாம் இது உண்மையிலே அவர் எதை பார்த்தா, இதெல்லாம் பெரிய பெரிய மகரிஷிகள் பிரம்மஞானிகளுக்கு கிடைக்கக்கூடிய வசிஷ்டர், அகஸ்தியர், திருமூலர், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பெரிய மகரிஷி தவசீலர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, எத்தனையோ வருஷம் கடும் தவம் பண்ணி பிரம்மனை உணர்ந்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஞானம் எல்லாம் தான் ஒரு சாதாரண மனிதன், இல்லறத்தில் வாழக்கூடியவன், ஒரு 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 கடமை தவறாத ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு தன்னுடைய குடும்பத்தையும் இல்லறத்தையும் நல்லறமாக நடத்தி கொண்டு வீடு, மனைவி, மக்கள், சுற்றம், நட்பு, இப்படி எல்லா விதமான ஒரு சூழ்நிலையில வளர்ந்தவர். அவருக்கு போய் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை இறைவன் தூக்கி கொடுக்குறான்னா, அவர் உண்மையிலே மிரண்டு போயிட்டார். இவ்வளோ பெரிய ஞானத்தை நமக்கு இறைவன் கொடுக்குறானே. அதாவது திக்குமுக்காடுற அளவுக்கு வந்துடுச்சான் ஞானம். பிரம்ம ஞானம் உதயமாயினே இருக்கான். இப்படிதான் எதுவும் சொல்ல, இந்த நிலையெல்லாம் தொட்டுட்டப்பா, இந்த நிலையெல்லாம் பெரிய பெரிய மகிழ்ச்சிங்க அடைய வேண்டிய அனுபவத்தெல்லாம் இறைவன் அவருக்கு நிகரற்ற இதுவாக கொடுத்துட்டார். அவார்டு மாதிரி கொடுத்துனே போறார். அது உண்மையிலே அமரகவி அதை நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளோ இதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் இறைவன் நம்ம மேல இலையில்லாத கருணையா அந்த அந்த பேரறிவை கொடுக்குறானே அப்படின்ற ஒரு பெரிய இது அவர்கிட்ட இருந்தது. ஆச்சரியம் கலந்து இருந்தது. இது உண்மையிலே என்ன தெரியுங்களா, இது நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். துரியம் என்பது பல நிலைகளுக்கு உட்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துரியம் என்பது அறிவினுடைய 4வது நிலை. அதிலே துரியம் 5, துரியம் 6, துரியம் 7 அப்படின்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சிறு தெய்வங்கள்வாங்க. அவங்கெல்லாம் அது மாதிரி தான் 5, 6, 7 இப்படிதான் இருக்காங்க. அந்த பேரறிவுக்குரிய நிலைகள்ல மிஞ்சி போச்சுன்னா 5லேருந்து 6ல் உட்காந்துருப்பாங்க. நான் சொல்ல இந்த தசமக வித்யாவே அந்த மாதிரி தான். காளி, வராகி இதெல்லாம் நீங்க இன்னும் பெருசா அவங்கெல்லாம் வரங்களை கொடுக்க தான் முடியும். உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தெய்வங்கள் எல்லாம் நீங்க வணங்குனீங்கன்னா இகபர சுகத்தை அதாவது பூலோகத்துல மண்ணுலக வாழ்க்கையுடைய லௌகிகங்களை இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீ பதவி வேணுமா, அதிகாரம் வேணுமா, அளவற்ற செல்வம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்
அப்படிலாம் நீங்கள் வரங்கள் கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த வரங்களெல்லாம் அவங்க கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது. புரியுங்களா? ஆனால் ஞானத்தை ஊட்டுற சக்தி அவங்கக்கிட்ட கிடையாது. இதை நீங்கள் நல்லா தெரியும். காளிக்கே கிடையாதுன்ட்டு. காளி இது அமரகவிக்கு இறைவன் உணர்த்துறான். புரியுங்களா? அமரகவிக்கு அந்த சர்வ வல்லமை பொருந்திய பேரறிவான இறைவன் அவர் உணர்த்துறாரு. இந்த நிலையெல்லாம் அந்த சிறு தெய்வங்கள்லாம் தொட்டதே கிடையாதுன்னு. அமரகவி தொட்ட நிலைகளெல்லாம் அந்த தெய்வங்களுக்கு அது இல்லை. இப்போல்லாம் நீங்கள் வராகி உபாசனை பார்த்தா ஆகாவும் குதிப்பாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் கூட அந்த கான்ஷியஸ்னஸ் லெவல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கிரேடு இருக்குது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கிரேடுன்றது ஆன்மீகத்துலேயும் இருக்குது, பூலோகத்தில் மட்டும் அதை நினச்சிக்காதீங்க. இப்போ இங்கே கவர்னர் இருக்கார், கவர்னருக்கு மேலே பெரிய இதெல்லாம் இருக்குல்ல, அந்த புரோட்டோகால்ன்றது இப்படி பார்த்தீங்கன்னா, அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் இப்படி எல்லாம் போகுது இல்லைங்களா. அது மாதிரி இந்த கான்ஷியஸ்னஸ் லெவலில் கூட பலவிதமான கிரேடுகள் இருக்குது. அந்த கிரேடில் இருக்கிறவங்க தான் இந்த தசமகா வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள். புரியுங்களா? அந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சக்தி தான்ப்பா இருக்குது. ஆனால் ஞானத்தை ஊட்டுற அளவுக்குலாம் அவங்களுக்கு சக்தி இல்லைப்பா. அவங்களே இறைவனுடைய திருவாக்கு கேட்டதே கிடையாதான். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். இறைவனுடைய திருவாக்க அந்த தெய்வங்களாலே கேட்க முடியாதான். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். இறைவனுடைய திருவாக்கு கேட்கறது என்பது சாமானிய விஷயம் இல்லை. உன் உள்ளத்தின் குரலில், புரியுங்களா? அதுதான் சொன்னார் இல்லைங்களா, அந்த அந்த தேஜஸ் மாதிரி ஒரு சில வினாடிகள் மின்னல் போல தோணி மறைஞ்சிரும். புரியுங்களா? அப்படிப்பட்ட அந்த தெய்வீக விஷயங்கள்லாம் அந்த தசமகா வித்யான்னு சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கே இறைவன் கொடுத்ததில்லை. அவங்க ஏதோ ஒரு தெய்வ ஸ்வரூபமாக இருக்காங்க. தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க ஈகப்பர சுகங்களை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா. அவங்க இந்த ஞானம் இதெல்லாம் இந்த மாதிரி இந்த கேவல கும்பகம் என்ன, அப்ரோக்ஷ ஞானம்னா என்ன, அத்வைத சித்தாந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கே தெரியாது. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அமரகவிக்கு இறைவனுடைய கருணையினால கிடையாது. அதனால் அவர் உண்மையிலேயே என்ன மிரண்டே போயிட்டாருன்னா, இவ்வளோ மற்ற ஆளுங்களுக்கு மற்ற தெய்வ ஸ்வரூபங்களுக்கு பெரிய பெரிய ஞானி கிடைக்க வேண்டியதுதான் சாதாரண ஒரு ஆள். நான் இந்த சாதாரணமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு போய் இதெல்லாம் கொடுத்தாருன்னு அவருக்கு பிரமிப்புனுடைய உச்சிக்கே போயிட்டார். அது அனுதினமும் கொடுத்துனே இருக்காரு. இந்த லெவல் இது அகஸ்தியர் போனப்பா, இந்தப்பா உனக்கும் வச்சுக்கப்பா. இது திருமூலர் போனது அந்த நிலை நீ, இது ஆதிசங்கர் தொட்டது அது நீ வச்சுக்கோ அப்படி சொல்லி அந்த ஞானத்தை வாரி 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 வழங்குறாராம். திக்குமுக்கா. அவ்வளோ ஏன் சார் இதோட உச்சக்கட்டம் என்ன தெரியுங்களா? சொன்னால் நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. இப்போது அவதாரங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவதாரங்கள் தசாவதாரங்கள் அதெல்லாமே ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்வரூபத்தில் எல்லாம் வராங்க. அந்தந்த யுகத்துக்கு அந்தந்த தர்மத்தை நிலைநிறுத்தி போகிறாங்க. அப்படிப்பட்டதில் நமக்கு கடைசியாக கிருஷ்ணருடைய அவதாரம். கிருஷ்ணர் பகவத்கீதையை கொடுத்தார் இல்லைங்களா. அது இறைவனுடைய திருவாக்கு தான் அது கூட. ஆனால் அதை விட அமரகவிக்கு கொடுத்த அந்த நிஜானந்த போதம் அதுக்கு மேற்பட்டது அப்படின்னு ஒன்று தான் அமரகவிக்கு மூச்சை நின்று போச்சு. புரியுதுங்களா? ஏன்னால் அது இவ்வளோ பெரிய கிருஷ்ணருக்கு மேலேயா அப்படின்னு அந்த ஒரு இது வந்துடுச்சு அவருக்கு. அவ்வளோ ஞானம் இருக்குது அது புத்தகத்தில். புரியுங்களா? உங்களுக்கு இதில் எடுத்து சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் இதனுடைய ஆழத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் படித்து சொல்ல முடியுமான்னு தெரியல. உனக்கு எவ்வளவோ அமரகவி வெளிவராத நூல்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அது படித்தாங்கன்னா பிரமிப்பு ஊட்டும். ஆனால் அந்த அளவுக்கு மனிதனுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணி அது உள்ளே போய் இந்த நூல்களே திணறாங்க, படிக்க முடியலங்க அப்படின்னு. புரியுங்களா? அதாவது அமரகவியுடைய தமிழ் நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த சிருஷ்டி தத்துவ ரகசியம், பரகலை ஞானம், இயற்கையின் ரகசிய அறிவு, இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். தத்துவ ஞான போதம் ஒரு பாகத்துக்கே எல்லாம் மூச்சு வாங்குதுன்றாங்க. ஐயோ அது ஒன்றுமே புரியல சார்ன்னு. அப்போ நீ 2வது பாகம் 3வது பாகம் 4வது பாகம்லாம் போட்டால் அப்புறம் எங்கேருந்து அதை படிக்க போகிறீங்க? நீங்கள் எப்படி படித்து புரிஞ்சு போகிறீங்க? அதனால தான் அதெல்லாம் போடாமல் வச்சுருக்குறோம். புரியுதுங்களா? அது படித்தா கூட உங்களுக்கு புரிய வராது. அது அவ்வளோ நுட்பமான தகவல்கள். இவ்வளோ தகவல்கள்லாம் பகவத்கீதையில் கிடையாது. அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அது வெளிப்பட்ட கால அவகாசமே ரொம்ப கம்மி. ஒரு போர்க்களத்தில் எவ்வளோ சார் 4 கலைகளை சொல்லின்னு உட்காந்துருக்க முடியும்?
இல்லைங்களா? ஒரு குறுகிய அவகாசத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் வெளியில் வந்தது, அவ்வளோதான். அது யாரும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கல, அர்ஜுனனோ வேற யாரோ அது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கல. அது யார் மூலியமாக கிடச்சதுன்னா வியாசர் மூலியமா அந்த பகவத்கீதையோட கருத்துக்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் கூட பயிற்சி முறை என்பது கிடையவே கிடையாது. நீ என்னென்ன பயிற்சி பண்ணணும், அடுத்தடுத்து போக வேண்டிய நிலை என்ன, எதுக்கப்புறம் என்ன வருது, இந்த சித்திக்கு என்ன அர்த்தம், இவ்வளோ வகையான சித்திகள் இருக்கு. யோகத்தில் அடைய வேண்டிய சித்திகள்லாம் நிறைய இருக்கு. அந்த சித்திகளுக்கெல்லாம் அர்த்தம் என்னப்பா, அதில் எப்படிப்பா நீ ஆழமாக போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு தகவலும் நீ பூதகரண்டி வச்சு தேடினாலும் கிடைக்காது உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் தேடி பாருங்க, கட்சியானுக்கு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். புரியுங்களா? அதுலலாம் எந்த தகவலும் கிடையாது, பயிற்சி முறைக்குரிய தகவல்களே கிடையாது. அதுதான் அமர்கவி திக்குமுக்காட வச்சிருச்சு. இவ்வளோ பெரிய ஞானத்தை இறைவன் நம்ம ஒரு சாதாரண நாள் நமக்கு போய் கொடுத்தாங்க அதை அப்படின்றதான். அது ஆச்சரியப்பட்டது அவர் மட்டும் கிடையாது, ஸ்ரீ கிருஷ்ணரே அது ஆச்சரியப்பட்டார். என்ன பார்த்து அமர்கவிக்கு நிஜானந்த போதத்தில் இவ்வளோ தகவல்கள் வந்திருக்கு, வெளிப்பட்டிருக்கு. அதான் இறைவனுடைய திருவாக்கு அது பல காலம் வந்திருக்கு. இப்போ 1969 79 89 கிட்டத்தட்ட 24 வருஷம் இடைவிடாத அந்த போதனை வந்திருக்குன்னா அது கிருஷ்ணரையே ஆச்சரியப்பட வச்சதான். அவரெல்லாம் என்ன சொல்லுது, அவங்கெல்லாம் சுயம்பு தேகத்தில் இருக்கிறவங்க, புரியுங்களா, பிரணவ தேகத்தில் அலங்கரிக்கக்கூடியவங்க. அவங்களே அந்த தெய்வ சுரூபமே இந்த நிஜானந்த போதத்துடைய கருத்தை பார்த்து பேராச்சரியம் அடைஞ்சாங்க. இப்படி கூட ஒன்று கலியுகத்தில் வருமா அப்படின்றது ஸ்ரீ கிருஷ்ணருக்கே அது ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கான். காரணம் என்னன்னா, அமரகவிக்கு அந்த நிஜானந்த போதத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்பது அள்ள அள்ள குறைவில்லாது. எவ்வளவோ தத்துவ ரகசியங்கள் விளக்கப்பட்டிருக்கு. புரியுங்களா? இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களால் சொன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. இப்போ நம்மளாலே ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த இதில் என்னப்பா சொன்னேன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. புரியுங்களா? இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ அதான் 2-3 பதிவு ஞாபகத்தில் இருக்குது. பழைய பதிவுகள்லாம் நம்ம என்ன பேசணும், எதை பற்றி பேசணுன்றது தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? அப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் அந்த நூலில் அடங்கியிருக்கு. ஆகிய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அமரகவியே மிரண்டு போயிருக்கார். இறைவனுடைய அந்த எல்லையில்லாத கருணை என்பது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு இணையே இல்லைப்பா. இறைவன் எப்படி தன்னுடைய பக்தனை குளிர்ப்பான்றதுக்கு அதுக்கு வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வர்ணனைகள். புரியுதுங்களா? அதான் பகவத்கீதையே மிஞ்சினது நிஜானந்த போதம்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதுக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது காலத்தில் பரிமளிக்கலை, அவ்வளோதானே தவிர அதுக்கு ஒரு டைம். இப்போது பகவத்கீதை சொன்னவொடனே எல்லாம் தூக்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யோசிச்சுப்பாங்க. அது வெளியில் வர்றதுக்கே பல நூற்றாண்டுகள் ஆச்சு. புரியுங்க? பகவத்கீதை சொன்ன போது எதுவுமே வெளியில் வரல. புரியுங்களா? அது பல நூற்றாண்டுகள் ஆச்சு அதை வெளியில் வர்றதுக்கு. அப்புறம் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் வியாக்கியானம் ஏன்னா முதல்ல அடிப்படை சமஸ்கிருதத்தில் இருந்தது. அப்போ சமஸ்கிருதத்தில் பண்டிதர்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும், சாதாரண பாமரனுக்கு இடமே கிடையாது. இவ்வளவோ காலம் போய் கடைசியில் இந்த நூல் இப்போ கலியிலே இப்போ நமக்கு ஒரு 50 வருஷமாக தான் பகவத்கீதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வரோம், அதனுடைய விளக்கங்கள்லாம் கேட்டு வரோம். அதுக்கே எவ்வளோ ஆச்சுன்னா அப்போ நிஜானந்த போதத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றது யோசிச்சு பாருங்கள். அது முழுமையாக அதனுடைய அந்த கருத்துக்கள்லாம் வெளிப்படுவதற்கு இன்னும் எத்தனை காலம் தேவைப்படும் என்று சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, அதிலேயே அமரகவி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, பிற்காலத்தில் 2 பேர் வருவாங்க, இந்த புத்தகத்தை நாடி வருவாங்க, இந்த கருத்துக்களை அவங்க உலகம் முழுக்க பரப்புவாங்க அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் எப்போ வரும், எப்படி நடக்கும்னா நம்மளுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான், இந்த புத்தகத்தை சின்சியராக படித்து இதனுடைய கருத்துக்களை நம்ம எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம இறைவனுடைய திருவடியை சரணடைஞ்சு வணங்கிட்டு போக வேண்டும். சரிங்களா? அதுதான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற உண்மை. சரி, இன்றைய பதிவில் அமர்கவி என்ன சொல்கிறாங்கிறது பார்க்கலாம். அப்ரோக்ஷ ஞானம் சிக்னிஃபைஸ். அப்ரோக்ஷ ஞானம்னா என்ன பண்ணால் கான்ஷியஸ் பர்செப்ஷன், ranges of meditative thought in spiritual seclusion. ஸ்பிரிச்சுவல் செக்லூஷன் என்ன தெரியுங்களா? நீ புலன்களுடைய பிடியிலேருந்து விலகி இருக்க வேண்டும்பா, தனித்து இருக்க வேண்டும்பா. உன்னை படாத பாடுபடுத்துறது எதுன்னா
உன்னுடைய மனம் புலன்கள் மேல பாய்வதால் தான்ப்பா. மனதுக்கு 5 வாயில்கள், அது 5 ஐம்புலன்கள் வழியா வெளியே சுற்றி திரிந்த வண்ணம் இருக்கு. மேய்ச்சல்னா இஷ்டத்துக்கு எங்கேயோ எப்படி மைண்டு போதோ அப்படி மேய்ஞ்சிட்டு வருது. அதுக்கு ஒரு வரன்முறையே கிடையாது. என்னென்ன மனசுல தோந்தோ அதெல்லாம் செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறான். ஏன்பான்னா இதை இப்பதான் இப்படி ஒரு ஐடியா தான், அதுக்கு அப்படி பண்ண. அது முட்டாள்தனமா இருக்கலாம், அறிவுபூர்வமா இருக்கலாம், பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். புரியுங்களா? அந்த எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுன்னு இருப்பாங்க மனிதர்கள். புரியுங்களா? அதான் சொல்றாரு, நீ அதுல இருந்து விலகி இருக்க வேண்டும்ப்பா. கான்சியஸ் பர்செப்ஷன் என்ன தெரியுங்களா? உன்னுடைய அந்த வெளிப்பார்வையினுடைய சலனம் இருக்கு இல்லைங்களா, அது பேரறிவுக்குரிய நிலைகளுக்குள்ள ஆழ்ந்து போக வேண்டும். அப்படி ஆழ்ந்து போகனா அந்தர்முகம்னு பேர். மனதுடைய நுட்பமான நிலைகளுக்குள்ள ஆழ்ந்து போகிற அளவுக்கு நீ அதை தயார்படுத்தணும். அப்போ ஸ்பிரிச்சுவல் செக்லூஷன் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு ஆன்மீகத்திலே ஒரு தனிமையில இனிமை காண்றது, அது ஏகாகிர சித்தம் சொல்லுவாங்க. அல்லது தனித்திருத்தல், மெடிடேட்டிவ்னா நீ தியானத்துல கூட தனித்திருக்கலாம்ப்பா. தியானம் கை கூடுது இல்லையா? தியானம்னா இந்த தியானம் கிடையாது, சும்மா வீட்டில் உட்காந்து கண்ண முடின்னு உட்காந்துருக்கு தியானம் கிடையாது. இது தேவ ஆராதனையில கண்களை அகலமா திறந்து அந்த வெளிப்பாறையுடைய சலனத்தை முற்றிலும் நிறுத்தி, புரியுங்களா, அதன் உள்ளே ஆழமா போறது தான் அமரகவி சொல்லக்கூடிய அந்த தியான முறை. அதுல நிற்க வேண்டும் அப்படி சொல்றாரு. அப்பதான்ப்பா அந்த அப்ரோக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம ஞானமானது கை கூட தொடங்கும் அப்படி சொல்ற. ஸ்பிரிச்சுவல் செக்லூஷன் சிக்னிஃபைஸ் டீப் கான்சென்ட்ரேஷன் லெவல்ஸ் ஆஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். பார்த்தீங்களா? டெவலப்பிங் மோர் அண்ட் மோர் இன்டு சித் பிரகாச நிஷ்டை. நீ எந்த அளவுக்கு நீ ஐம்புலன்களுடைய பிடியிலிருந்து விலகி இருக்கிறையோ, அல்லது நீ ஒரு புலன்களாக போய் அதை அடக்கணும். கண்ணை தனியாக அடக்கணும், செவியை தனியாக அடக்கணும், மூக்கினுடைய செயல்களை அடக்கணும், நாக்கினுடைய செயல்கள் கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி உன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய உணர்வுகளையும் நீ கட்டுப்படுத்தணும்பா. இது மாதிரி 5ஐயும் நீ தனித்தனியாக போய் பயிற்சி பண்ணி, புரியுங்களா, அப்போ அதன் பிடியிலிருந்து நீ முற்றிலும் விலகி இருக்கும் பொழுது, புரியுங்களா, அந்த டீப் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. மனம் ஒரு ரொம்ப ஆழமான ஒரு நிலைக்கு போயிடும். புரியுங்களா? அந்த நிலைக்கு போகும்பொழுது அங்கதான்ப்பா இந்த சித் பிரகாச நிஷ்டை என்பது மென்மேலும் வளர்ச்சியை காண தொடங்கும். நண்பர்களே, இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.